11வது கணிதம் பயிற்சி 11.2ல் வினாயன் 1ல் சப்டிவிஷன் 1 x + 5 அடுக்கு 6 இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். I = x + 5 அடுக்கு 6 ஒரு dx சேர்த்துக்கணும். என்ன வரும்? x பவர் 6னா 6 + 1ன்னு போடுவோம்ல, அதே தான் இங்கேயும். x + 5 அடுக்கில் 6 + 1 by 6 + 1 equal to x + 5 பவர் 7 வகுத்தல் 7 ப்ளஸ் ஒரு c. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 1/2 - 3x பவர் 4. இதை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்போம். என்னென்னா இதை அப்படியே மேலே கொண்டு போய்டும். 2 - 3x இந்த ப்ளஸ் 4ங்கிறது மேலே வந்தால் என்ன ஆகிடும்? -4. இன்டகரல் 2 - 3x பவர் -4 dx ஈக்குவல் டு தொகைப்படுத்தினா என்ன வரும்னா 2 - 3x பவரில் -4ஓட ஒரு 1 கூட்டணும் பை -4 + 1. அடுத்ததாக என்ன செய்யணும்னா உடனே சியை சேர்த்துடக்கூடாது. இங்கே உள்ளார இருக்கிற உறுப்பு என்னன்னா பவரை தான் இப்போ நம்ம தொகைப்படுத்தியிருக்கோம். பவரோட தொகையிடல் முடிஞ்சிருச்சு. -3xன்னு இருக்கு இல்லையா உள்ளார, அந்த -3xக்கு ஒரு -3 வரும். அந்த -3 இங்கே போட்டுடணும். 1/-3 அப்புறமேலுக்கு ஒரு c ஈக்குவல் டு 2 - 3x அடுக்கு -3 பை -4ல் 1 போயிடுச்சுன்னா -3, இங்கே ஒரு -3 ப்ளஸ் c ஈக்குவல் டு இதை அப்படியே கீழே இறக்கிடும். 1/2 - 3x அடுக்கு +3 ஆகிடும். -3ங்கிறது கீழே இறக்கணும்னா +3. இங்கே ஏற்கனவே கீழே என்ன இருக்குது? -3 × -3 +9 ப்ளஸ் c. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 √3x + 2ன்னு இருக்குது. இதை கொஞ்சம் மாற்றம் பண்ணிப்போம். என்னென்னா 3x + 2 அடுக்கு இந்த ரூட்டுக்கு பதிலாக 1/2 அதை இங்கே எழுதிப்போம். I = ஐனா இன்டகரல்னு அர்த்தம். இன்டகரல் ஈக்குவல் டு 3x + 2 அடுக்கு 1/2 dx. ஃபார்முலா அப்படி என்ன வரும்? 3x + 2 அடுக்கில் 1/2ஓட என்ன செய்யணும்? ஒரு 1 கூட்டணும் பை அதை அப்படியே கீழே எழுதிடணும். அப்புறம் உள்ளார இருக்கிற வகைப்படுத்தும் போது 3xக்கு ஒரு 3 வரும் இல்லையா, அதை கீழே எழுதிடணும். 1/3 ஈக்குவல் டு 3x + 2 இந்த கீழே இருக்குல்ல, கீழே இருக்கிறதுக்கு மீசியமாக 2 எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்குனா 1 1 ப்ளஸ் 2 × 1 2, அதாவது 1 2 3/2ன்னு வரும். இதே 3/2 தான் இங்கேயும் வரும் பை 1/3 ப்ளஸ் c. 3x + 2 அடுக்கு 3/2 வகுத்தல் இது என்ன வரும்? 1 + 2 3 3/2 இன்ட்டு 1/3 ப்ளஸ் c. 3/2 இருக்குல்ல, 3/2 தலைகளை போடும்போது 2/3ன்னு வரும். ஏற்கனவே ஒரு 1/3 இருக்குது. அப்புறமேலுக்கு 3x + 2 அடுக்கு 3/2 ப்ளஸ் c. இதை பெருக்கிட்டோம்னா என்ன வரும்? 2 3x + 2 அடுக்கு 3/2 பை 9 ப்ளஸ் c. அவ்வளோ. sin 3x I = இன்டகரல் sin 3x dx. உங்களுக்கு முன்னாடியே ஃபார்முலா தெரியும். sin xனா -cos x. இன்டகரல் sin xக்கு -cos x வரும். இன்டகரல் sin 3xக்கு -cos
3xன்னு வரும். அப்புறம் 3xல வர 3 என்ன செய்யணும், வகுத்தல் எழுதணும். பை 3 ப்ளஸ் சி. அவ்வளோதான். சப்டிவிஷன் 2 cos 5 மைனஸ் 11x ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல், இதை அப்படியே எழுதிக்கிறோம், இன்ட்டு டிஎக்ஸ். காஸ் எக்ஸுக்கு உங்களுக்கு நல்லா தொகை மதிப்பு தெரியும். காஸ் எக்ஸுக்கு என்ன வரும், சைன் எக்ஸ் வரும். அதனால் காஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 5 மைனஸ் 11x இருக்குது. காசோட தொகை மதிப்பு முடிஞ்சது. அடுத்தது இங்கே இருக்கிறத வகைப்படுத்தும் போது மைனஸ் 11x வகைப்படுத்தினா மைனஸ் 11 வரும் இல்லையா, அந்த மைனஸ் 11ல் வகுத்தல் எழுதணும். மைனஸ் 11ன்னு வகுத்தல் எழுதணும் ப்ளஸ் சி. அதாவது மைனஸ் சைன் 5 மைனஸ் 11x வகுத்தல் 11 ப்ளஸ் ஒரு சி. அவ்வளோதான். சப்டிவிஷன் 3 கொசிகன் ஸ்கொயர் 5x மைனஸ் 7 தொகை டிஎக்ஸு நடுப்புற அதை எழுதிக்கிறோம். ஆன்சர் என்னென்னா கொசிகன் ஸ்கொயருக்கு நல்லா ஞாபகம் வச்சிங்க, கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு என்ன வரும்னா மைனஸ் காட் எக்ஸ். அதனால் இந்த இடத்துல காட் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 5x மைனஸ் 7ன்னு இருக்குது, அதை எழுதியாச்சு. கொசிகன் ஸ்கொயருக்கு தொகையிடல் முடிஞ்சுது. அப்புறம் உள்ளார இருக்கிற 5xக்கு ஒரு 5 வரும் இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதணும்னா 1/5ன்னு எழுதணும் ப்ளஸ் சி சீக்குவல் டு காட் 5x மைனஸ் 7 வகுத்தல் 5 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். அடுத்தது வினா எண் 3 சப்டிவிஷன் 1 e⁻3x மைனஸ் 6 இன்டகரல் dx நடுப்புற கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஈப்பவர்னு வந்தாலே அதை அப்படியே ஒரு தடவை எழுதிடணும். e⁻3x மைனஸ் 6க்கு தொகை மதிப்பு e⁻3x மைனஸ் 6 தான். அப்புறம் அந்த 3xை தொகை வகைப்படுத்தும் போது 3 வரும் இல்லையா, அந்த 3 மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், 1/3ன்னு எழுதிக்கிறோம் ப்ளஸ் சி. அடுத்தது சப்டிவிஷன் 2 e⁻8 மைனஸ் 7x இன்டகரல் dx நடுப்புற e⁻8 மைனஸ் 7x. இப்போ இதுக்கு என்ன வரும், அதே ஈப்பவர்னாலே அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். அப்புறம் இங்கே இருக்கிற மைனஸ் 7x இருக்கு இல்லையா, மைனஸ் 7xக்கு ஒரு மைனஸ் 7ன்னு வரும்ல, அதை வகுத்தல் எழுதிடணும் பை மைனஸ் 7 ப்ளஸ் சி. இது முடிஞ்சது. மூணாவது சப்டிவிஷன் ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 1/6 மைனஸ் 4x dx. இந்த இடத்துல உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும், இருந்தாலும் ஒரு விளக்கம் கொடுக்கணும். 1/6 மைனஸ் 4x dx. 6 வகைப்படுத்தினா 0, அது மேலே இருக்கிறதா வச்சுப்போம். அடுத்தது மைனஸ் 4xை வகைப்படுத்தினா மைனஸ் 4xக்கு என்ன வரும், வகைப்படுத்தினா மைனஸ் 4 வரும்ல, அந்த மைனஸ் 4 இங்கே எழுதும். மைனஸ் 4xை வகைப்படுத்தினா மைனஸ் 4 வரும், மைனஸ் 4 எழுதிட்டோம். இப்போ அந்த மைனஸ் 4 எழுதணும்ல, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக வெளியில் வரும் மைனஸ் 4, 1/-4. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா திருப்பி இது வந்துடும், மதிப்பு மாறாது. இப்போ நல்லா கவனிச்சிங்க, மைனஸ் 1/4 கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்குது. 6ஓட வகையிடல் 0, மைனஸ் 4xக்கு மைனஸ் 4. கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், லாகுன்னு போட்டு கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். 6 மைனஸ் 4x அப்படிங்கிறத எழுதிடலாம். இதை கூட மட்டில் கூட எழுதிக்கலாம், ப்ளஸ் ஒரு சி. அவ்வளோ. அடுத்தது வினாயன் 4 சப்டிவிஷன் 1 சீக்கன் ஸ்கொயர் x/5 ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் சீக்கன் ஸ்கொயர் x/5 dx. இன்டகரலும் dxும் நம்ம சேர்த்துக்கணும். இன்டகரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா tan x. அதனால் இந்த இடத்துல tan xன்னு வரும். x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, x/5ன்னு இருக்குது. அதனால் tan x/5. அப்புறம் இதை வகைப்படுத்தும் போது x/5க்கு என்ன வரும், 1/5ன்னு வரும் இல்லையா, அந்த 1/5 வகுத்தல் எழுதுகிறோம் பை 1/5 சீக்குவல் டு வகுத்தல் இருக்கிறது தலைகீழ போட்டு பெருக்கும்போது இந்த 5 மேலே வந்துடும். அதனால் 5 tan x/5
ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் இன்டகரல் கொசிகன் எக்ஸு காட் எக்ஸு, எக்ஸுக்கு பதில் 5x + 3 வந்திருக்கு, அவ்வளோதான். ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸுக்கு பதில் 5x + 3. கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், இன்டகரல் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 5x + 3. அப்புறம் 5xல் ஒரு 5 இருக்குல்ல, அதை வந்து வகுத்தல் எழுதணும். 1/5 அப்படின்னு எழுதி ப்ளஸ் சி. அடுத்தது சப்டிவிஷன் 3, சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக 2 - 15xன்னு இருக்குது, ரெண்டுத்துலேயுமே அதான் இருக்குது. சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸுக்கு தொகை மதிப்பு என்னன்னா இன்டகரல் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸுக்கு சீக்கண்ட் எக்ஸ்னு வரும், சீக்கண்ட் எக்ஸ் வரும். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 - 15xன்னு இருக்குது. இன்டகரல் முடிஞ்சது, சீக்கண்டுக்கு முடிஞ்சிடுச்சு. உள்ளார இருக்கிறத வந்து -15 × 1 -15 வரும் இல்லையா, அதை வகுத்தல் எழுதணும். பை -15 ப்ளஸ் சி இப்படி எழுதிக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் -1/15 இன்ட்டு சீக்கண்ட் 2 - 15x ப்ளஸ் சி இப்படியும் எழுதிக்கலாம். 4வது கணக்கு ஓவர். வினாயன் 5 சப்டிவிஷன் 1. 1/√1 - 4x² இன்டகரல் dx போட்டு அதை எழுதிக்கிறோம். ஃபார்முலாவில் என்னன்னு பாருங்கள், இன்டகரல் 1/√1 - x²ன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், x² எக்ஸ் வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 4x இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4x ப்ளஸ் ஒரு சி. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4x, அப்போ அந்த 4xக்கு ஒரு 4 வரும் இல்லையா, அதை நம்ம முன்னாடி எழுதிப்போம். 1/4 அவ்வளோதான். சப்டிவிஷன் 2, i = இன்டகரல் 1/√1 - 81x², அப்புறமேலுக்கு ஒரு dx. கணக்கில் கொடுத்துருக்கிறது எழுதிக்கிறோம், இன்டகரல் dx நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இதை கொஞ்சம் சுருக்கிப்போம். இன்டகரல் 1/√1 - இந்த 81ங்கிறத 9² எழுதலாம் இல்லையா, 9² 81. அதனால் 81 வந்து 9ன்னு எழுதிப்போம். 9x அதனுடைய ஸ்கொயர். இப்போ 9x ஸ்கொயர் பண்ணோம்னா 81x² வந்துடும். ஏற்கனவே போட்ட மொதல் கணக்கு மாடல், அதே மாடல் தான். இப்போ இங்கே வந்து மொதல் கணக்கில் 4x இருந்தது, இந்த இடத்துல 9x இருக்குது, அவ்வளோதான். தொகைப்படுத்தினா என்ன வரும், அதே சைன் இன்வர்ஸ் தான் வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x, அந்த 9xல் வந்து ஒரு 9 வருது இல்லையா, அது முன்னாடி வந்துடும். 1/9 ப்ளஸ் சி, அவ்வளோதான். அடுத்தது சப்டிவிஷன் 3, i = இன்டகரல் dx. கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம். 1/1 + 36x². இதில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம், 1/1 + 36 6² எழுதலாம். அதனால் 6x அதனுடைய ஸ்கொயர், 6x ஸ்கொயர் பண்ணால் 36x² வந்துடும். இன்டகரல் dx/1 + x² ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். 1 + x² இருந்தால் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை மட்டும் எழுதினா போதும். x²க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 6xன்னு இருக்குது, 6x². அப்போ ஃபார்முலா அப்படி இதுக்கு என்ன வரும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 6x வரும். அப்புறம் அந்த 6xை ஒரு தடவை நம்ம வகைப்படுத்தினா 6 வருது இல்லை, அந்த 6 வகுத்தல் எழுதணும், அதாவது 1/6ன்னு எழுதணும். 1/6 tan இன்வர்ஸ் ஆஃப் 6x ப்ளஸ் சி, அவ்வளோதான். ஓகே.